அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஃபுல்லாகவுமே நமக்கு ஃபங்க்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வேறு யாருக்குள்ள எங்கள் வீட்டுக்காரோட தம்பி மகளுக்கு தான் இன்றைக்கி காது குத்து. அதுக்காக காலைல கிளம்பியாச்சு. பூ வந்து எப்போ விலை கூடுதல் தான். இந்த பூ வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். அப்போ கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு. இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இப்படியெல்லாம் பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு உள்ளே கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேப்பர் போட்டு மூடி வச்சு இப்படி நம்ம பூ வச்சோன்னா 2 3 4 நாள் ஆனாலும் சூப்பராக அழகாகவே இருக்கும். இது நான் வாங்கி இன்றைக்கி 3ஆவது நாள் ஆச்சு. இருந்தாலுமே பூ அன்னைக்கு உள்ள பூ மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. பிளாஸ்டிக் பூ வச்சாலும் வந்து வைக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போலாம் பூ எப்பவும் கிடைக்கிறதில்ல. சரி, நம்ம இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. அதாவது பாய், நம்ம இனி கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் எல்லோரும் வந்துட்டாங்க. இதோ இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் வந்து முடி எடுக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பொண்ணு தான். இவங்களுக்கு தான் இன்றைக்கி முடி எடுத்து காது குத்த போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதாவது நம்ம குடும்ப கோயிலில் வச்சு தான் இன்றைக்கி முடி எடுத்து காது குத்திருக்காங்க. நம்ம புளியடி சிவசுடலை மடசாமி கோயில் இப்போ குடம் நடந்துச்சுல, அந்த கோயிலில் வச்சு தான் முடி எடுத்தாங்க, காது குத்துனாங்க. சிறப்பாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி பாட்டு இல்லாதனால நம்மளும் இதில் கலந்துக்க முடிஞ்சு, இல்லைனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் நிலமை எப்படின்ட்டு. இதை முடிச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரமேசன் இருக்காங்கள்ல, தபேலா கலைஞர் ரமேசன், அவங்க குடும்ப கோயில் வருஷாபிஷேக விழா. அதுக்கும் அழைப்பு வந்துச்சு. அதுக்கும் சரி நம்ம போயாகணும், நம்ம குழுவினரில் உள்ளவங்க இல்லையா, நம்ம குழுவில் உள்ளவங்க இல்லையா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கி நம்ம அவங்க கோயிலுக்கு தான் போனோம். லேட்டாகி தான் போனோம். மதியம்தான் வருஷாபிஷேக விழா. நாங்கள் ஆனால் போனது ஒரு 4 மணி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இங்கே ஃபங்க்ஷன் இருந்ததுனால இதை முடிச்சுக்கிட்டு தான் அங்கே போக வேண்டியது இருந்துச்சு. எங்கள் மரசிகா ஒரு கப்பு ஜூஸை வச்சுட்டு குடிக்க முடியாமல் இருந்து குடிச்சிட்டு இருக்கா. சரி, அவள் குடிக்கட்டும், குடித்தப்பறம் நம்ம கிளம்புன போதும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நிற்கிறோம். அதான் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் அவங்க கோயில் தான். இது முடிச்சுக்கிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அவசரமாக கிளம்பிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு சடங்கு வீடு. எங்கள் மகா 2வது உள்ளவா கூட படிக்கிற பொண்ணுக்கு வந்து சடங்கு. அங்கே தான் இன்றைக்கி நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். கிஃப்ட் வாங்கிறதுக்கு வந்தோம். கிஃப்டெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி முழுக்காமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். வேணால் நமக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் இல்லாதனால கொள்ளலாம், இருந்தால் கஷ்டம். இல்லாதனால நம்ம இன்றைக்கி எல்லா ஃபங்க்ஷனையும் அப்படியே அட்டன் பண்ணிட்டோம். அப்படியே சடங்கு வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. அங்கே நான் வீடியோ ரொம்ப எடுக்கலை. போனோம், கிஃப்ட்டை கொடுத்தோம், சாப்பிட்டோம், வந்துட்டோம். அப்படியே வந்து பக்கத்தில் தான் எங்கள் அக்கா வீடு இருக்குது. சரி, அப்போ அவள் வீட்டுக்கு போகலாம். என்ன சபரிமலைக்கு போயிட்டு வந்து பிரசாதம்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லை. சரி, அப்படியே அவளுக்கும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சடங்கு வீட்டிலேருந்து கிளம்பி இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் வந்து இருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல நேரில் சந்திச்சு, அதனால் கொஞ்ச நாள் அப்படியே இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து அந்த சேரில் நான் உட்காருவேன். இந்த சேரில் உட்காரக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த சேரில் அப்படியே சாஞ்சி உட்காந்துக்குவேன். எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா ரொம்ப லேட் ஆகிட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு போவோன்னு சொன்னாங்க. சரி, அப்போ எப்படியுமே மணி 8:30 ஆகிட்டு என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் கிளம்பியாச்சு. அவங்க வீட்டில் ஒரு பூனை கிடக்கு. அது எங்களை கண்ட உடனே கிட்ட போனதுமே அது அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடுச்சு. எங்களை கண்டு பயந்துட்டு
அப்படியே இன்றைக்கி கிளம்பியாச்சு. டாட்டா பாய். வீடியோ எடுக்கிறது யார் தெரியுமா? வீடியோ எடுக்கிறது அவள் தான் எடுத்துகிட்ருக்கா. என் செல்லு வந்து அவள்கிட்ட தான் இருக்குது. வெளியே வந்து பார்த்தா செடிகள்லாம் நிறைய பூத்து கிடந்துச்சு, சூப்பராக பூத்து இருந்துச்சு. இதெல்லாமே வந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்று தான் அவங்க போட்டு அழகாக செடியெல்லாம் தடுத்து பூக்க ஆரம்பிச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ வளர்க்கலை, எங்கள் வீட்டில் இப்போ இந்த செடியெல்லாம் இல்லை. சரி, அப்போ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வித்தெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் வித்தெல்லாம் பறித்து வச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பியாச்சு. டாட்டா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செல்லை கொடுத்துட்டு போகிறேன் பார்த்தீங்களா, செல்லு அவள்கிட்ட தான் இருக்குது. மறந்துட்டு கொஞ்சம் விட்டால் வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, திருப்பி தான் வர வேண்டி இருந்திருக்கும். அப்படியே செல்லை வாங்கிட்டு சரி இனி வந்து எங்கள் அம்மாக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக அப்படியே கடைக்கு வந்தோம். இன்றைக்கி கடையில் வந்தால் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. ஏன்னா 8:30 8:30 ஆகிட்டுலாம். அதனால் கடையில் வந்து கொஞ்சம் ஆட்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மளை கண்டுக்கலை. சரி, அப்போ நம்ம பாட்டுக்கு வந்தோமா, சரி வீடியோ எடுத்தோமா, கொஞ்சம் பொருளெல்லாம் பறக்கணுமா, அப்படியே எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி கிளம்பியாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா வந்து பிளாக்கிக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா எப்படியுமே நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே தான் சுற்றிருக்கோம், வீட்டிலே கிடையாது. எப்படியுமே பிளாக்கி பார்த்தோன்னா பாம்போல் பார்ப்போம். சரி, நம்ம அன்றைக்கி நல்லா சாப்பிட்ருக்கோம், சிக்கன் மட்டன் நல்லா சாப்பிட்ருக்கோம் நம்ம. அப்போ பிளாக்கிக்கும் ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டன் பிஸ்கட்டு பிளாக்கிக்கு வாங்கிட்டு வந்தோம். அதுதான் படன்னு வீட்டுக்கு வர கொண்டு போகல. அதை அப்படியே வந்து இல்லை நம்ம ஏதாவது கொடுக்கலாம் எங்களும் அதை குலைச்சிக்கிட்டே தான் இருப்பான், சத்தம் போட்டே இருப்பான். நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா, ஒரு பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி தான், வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா அமைதியாகிடுவான். இன்றைக்கி இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டோன்னே பார்த்திங்களா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். சரி, பிளாக்கி பிஸ்கட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா மீஷோவில் நான் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு, நம்ம வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் உடஞ்சி போச்சு. அதனால சரி அப்போது ஸ்டாண்டெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் வெளியே போன நேரத்தில் அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்துருச்சு. அப்படியே அதையும் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னையோட நாள் முடிந்தது. இன்றைக்குள்ள நாள் முழுக்க இப்படி தான் போயிருக்கு. இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே வந்து இப்படி தான் நேரம் கிடைக்காமல் அலைய வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன செய்ய, போக வேண்டியதை போய் தான் ஆகணும். பாய்.